ஓகே. இப்போ பைத்தானில் வாட் இஸ் லிஸ்ட் இன் பைத்தான்? லிஸ்ட் இஸ் எ மியூட்டபிள்னால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எலமெண்ட்டை வந்து லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், நம்பர் ஆர் ஸ்ட்ரிங்ஸ். இப்போ நம்ம எந்த ஐட்டம் வேணாலையும் ஆட் பண்ணலாம். இப்போ உதாரணத்து ரெஜிஸ்டர் நம்பர் நேம் எல்லாமே இதில் வந்து லிஸ்ட்டில் வந்து நம்ம கொடுக்கலாம். சேம் டேட்டா டைப்னு இல்லை, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் வந்து ஒரு லிஸ்ட்டில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டிஃபைன்ட் யூஸிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஓகே, லிஸ்ட்டை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எழுதலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட்டு. ஓகே, இதில் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் நம்பர் இருக்குது. அதே போல் நீங்கள் சேலரி போடணுன்னாலும் சேலரி போடலாம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மியூட்டபிள்ன்றோம். சேஞ்ச் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, இப்போ வந்து நம்ம அப்பண்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம வந்து எலமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இப்போ நேமை மாற்றணும், சேலரியை மாற்றணும்னா நம்ம அந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். அதே போல் ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணோன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ரிமூவ்ன்ற ஒரு இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, கமாண்டை யூஸ் பண்ணுறோம், மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம். அதே போல் வந்து எனக்கு வந்து இதை எலமெண்ட்டை எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு லிஸ்ட்டில் மை லிஸ்ட்டில் வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு விஜய்ன்ற நேமை மட்டும் எடுக்கணும்னா நம்ம இண்டெக்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0th இண்டெக்ஸ் வந்து 1, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து விஜய். இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸை வச்சுக்கிட்டு நமக்கு எந்த எலமெண்ட் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லிஸ்ட்டுன்னா பைத்தானில் லிஸ்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். லிஸ்ட் இஸ் எ மியூட்டபிள் ஆர்டர் collection of items, okay, and defined using square bracket.